அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி குலதெய்வ கோயிலுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கோபி என்ன பண்ணுறதுனா, சரி நம்ம இதை நினச்சி ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம்மா, நம்ம போகலாம். இன்னொரு தடவை அதாவது எழில் சக்ஸஸ்ஃபுல்லாக படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலியோட எல்லாருமா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா, கோபி, ஈஸ்வரி, செல்லியன்னு 4 பேருமா சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் குலதெய்வ கோயிலில் வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும், ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா, கோபி வந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த ராதிகாவையும் சரி அவங்க பொண்ணு மயுவையும் சரி டச்சில் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஈஸ்வரியோட மெயின் குறிக்கோளே. சரி, இப்போ மயுக்காக பிரேஸ்லெட் வாங்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணிட்டாங்க. அந்த ட்ராமாவுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போய்கிட்டு இருக்காரு நம்ம கோபியும். சரிம்மா மயு, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பு கிளம்பிடுறாங்க. கிளம்பி அவங்க பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க, கோபி ஒரு வழியாக நீ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்ட, பாக்கியோட அருமை பெருமெல்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதே போல் எப்போவுமே நீ பாக்கியா கூட இதே வீட்டில் உன் பசங்களோட நீ சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இருக்கிறதாண்டா எனக்கு ஆசையே. பாதியில் வந்தவ அந்த ராதிகா, அவளால் தான் உன்னோட வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பார்த்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராதிகா சொல்லவே தேவையில்லை, ஏன்னா கோபி வருவாருன்னு சொல்லிட்டு மயு எந்த அளவுக்கு டயர்டாக இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கோபியை நினச்சி இதுக்கப்புறம் நம்ம ஒரே பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வேறு ஒரு வீடியோ அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அரேஞ்ச் பண்ண கையோடு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பர்சன் கூட பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே தெரியாமல் நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வர வச்சு அவங்க வீட்டில் இருந்த எல்லா சாமானத்தையும் வண்டியில் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக் பண்ணும்போது அந்த வழியாக வந்த ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இது, இவங்க வந்து அந்த கோபி சாரோட ஒய்ஃப் தானே, இவங்க எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இதை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பார்த்ததில் வந்து அவங்க வீட்டை காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்த நேராக போய் நம்ம பாக்கியா கிட்ட ஒப்பிக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.